கால் பண்ண உடனே அவர் ஹிந்தியில் வந்து பேசினார். எங்களுக்கு அப்போ கூட ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. அப்போ கூட எங்களுக்கு தோணவே இல்லை நம்ம ஏமாந்துட்டுருக்கோம் அப்படின்னு. கவர்மெண்ட் சைட்லேருந்தே போட்டிருக்காங்க இந்த நம்பர் வந்து ஸ்கேமர் நம்பர்னு சொல்லி. நான் வந்து ஒரு ஆன்லைன் கிச்சன் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம், நான் மூணாருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு அந்த கிச்சன் வந்து ஆன் பண்ண வேண்டாம், மறுநாள் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து ஒரு சிலர் வாங்குவாங்க. அதில் ஒருத்தர் வந்து எனக்கு இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே கொடுக்கணும், ஒரு 4-5 நாளாக நான் வெளியில் சாப்பிட்றேன், எனக்கு செட் ஆகலை, இந்த டின்னர் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. சரி அவங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துடலான்னு அவங்களுக்கு மட்டும் ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நான் ஒரு 7 மணி போல் கொடுத்தேன். அது வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துடணும். ஒரு 3 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் தான் இருக்கும். நாங்கள் வந்து கொளத்தூர், அவங்க இருக்குது அயனவரம். சரி ரொம்ப பக்கம் தானே. ஆனால் போய் பாருங்கள் 9 மணி ஆகியும் போய் சேரவே இல்லை. 9 மணி ஆகியும் சேரலை. ஆனால் வந்து எனக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு. அதனால் நானும் ஃபுட்டு போய் சேர்ந்துருச்சு போல் அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். ஆனால் என்னென்னா கஸ்டமருக்கு ஃபுட்டு போய் சேரவே இல்லை. எனக்கு ஒரு சில நாள் இந்த மாதிரிலாம் நடக்கும். நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில். அதே மாதிரி இன்றைக்கும் போய் இந்த கஸ்டமர் சைடு ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவங்க வந்து ரொம்ப ரெகுலராக வாங்குகிற கஸ்டமரு, போய் சொல்ல மாட்டாங்க. அப்போ வந்து டெலிவரி பார்ட்னரு ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சி நான் டெலிவரி பார்ட்னர் மேலே தான் கோவம் வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து இந்த நான் வந்து ரேப்பிடோ பார்சலில் போட்டு விட்டேன். அந்த ரேப்பிடோவில் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, கஸ்டமர்கிட்ட பொருள் போய் சேர்கிற வரைக்கும் நம்ம எத்தனை தடவை கால் பண்ணாலும் எடுப்பாங்க. பொருள் போய் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ரேப்பிடோ அந்த டெலிவரி பாய் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து கால் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம பண்ணால் கூட கஸ்டமர் கேருக்கு தான் போகும். ஆனால் பாருங்கள், எனக்கு கஸ்டமர் கேருக்கும் அன்றைக்கி கால் போகவே இல்லை. ஆப்லேயே வந்து ஒரு ஹெல்ப்புக்கு நம்பர் இருக்கும், கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும். அதுக்கு போட்டாலும் போகவே இல்லை. அப்படியே போனாலும் கட் ஆகிடுது கால். சரி நான் எப்படியாவது இன்றைக்கி இந்த கால் வந்து அட்டன் பண்ணி பேசியே தீரணும் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், நம்மளாம் என்ன பண்ணுவோம், நமக்கு ஏதாவது தேவைன்னா உடனே கூகுளில் தானே போவோம். அதே மாதிரி கூகுளில் போய் கஸ்டமர் கேர் நம்பர் போட்டேன். ரேப்பிடோ கஸ்டமர் கேர் நம்பர் போட்ட உடனே எனக்கு ஒரு நம்பர் கிடச்சிது. அந்த நம்பருக்கு நான் கால் பண்ண உடனே அவர் ஹிந்தியில் வந்து பேசினார். ஹிந்தியில் பேசின உடனே பக்கத்தில் என் மருமக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து நான் ஃபோனை கொடுத்துட்டேன். மருமகன், பொண்ணு, இன்னொரு பொண்ணு, நாங்கள் ஒரு 4-5 பேர் அந்த இடத்துல இருந்தோம். அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் வந்து என்ன சொன்னார், அவர் வந்து இங்கிலீஷில் பேச சொன்னார். இங்கிலீஷில் பேச சொல்லும்போது அவர் வந்து இங்கிலீஷ் வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. பக்கத்தில் இருக்க என் பொண்ணு உடனே வாங்கி என்ன பண்ணா, அவள் பேச ஆரம்பிச்சோன்னா அவர் சரளமாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு அப்போ கூட ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. எங்களுக்கு யோசிக்க கூட டைம் இல்லை. நான் என்னடா இவ்வளோ நேரம் தெரியலன்னு சொன்னார், இப்போ நல்லா பேசுகிறாரே அப்படின்னு நாங்கள் அப்பயே கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். நாங்கள் அது அப்படியே கொஞ்சம் கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டு அடுத்து அவர் கேட்குறாரு என்ன எதனால் கால் பண்ணீங்கன்னு கேட்கும்பொழுது நாங்கள் ப்ராப்ளத்தை சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுங்கள், என்னென்னா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படி. அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவர் வந்து என்ன சொன்னார்னா, உங்கள் ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னார். உடனே மொபைலில் என்னோடய ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணிட்டோம். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட வந்து இது வந்து என் பொண்ணு பண்ணிகிட்ருந்தா. நாங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம். பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் மொபைல் என்ன மொபைல்னு கேட்டார். அப்புறம் வந்து நாங்கள் அதையும் அப்போ கூட எங்களுக்கு தோணவே இல்லை நம்ம ஏமாந்துட்டுருக்கோம் அப்படின்னு. நான் வந்து என்னோடய மொபைல் வந்து என்ன கம்பெனிங்கிறது சொன்னோன்னே இது வந்து சப்போர்ட் ஆகலை, இது வந்து ஓல்டு வெர்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என் பொண்ணு என்ன பண்ணா, அவள் மொபைலில் அதை அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் என் மொபைலில் நான் பண்ணுறேன்னு சொல்லி அவள் ஃபோனில் அவள் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கான். அவன் சொன்னால் வேறு ஒரு ஃபோன் இருந்தால் நீங்கள் வந்து அந்த மொபைலில் பண்ணுங்கள், இது வந்து சப்போர்ட் ஆகலைன்னு உடனே அவள் மொபைலில் அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே பண்ணிகிட்டே வரும்போது நான் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணேன், இது வந்து ஒரு 20 நிமிஷம் கிட்ட போயிருக்கும் இந்த கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளே. அப்போ என்ன பண்ணால், நீங்கள் எல்லாம் உங்களுக்கு முடிகிற ஸ்டேஜ் அது. அப்போ வந்து என்ன சொன்னான்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் ஒன்று ஒன்றா டெலீட் கொடுத்துட்டே வாங்க அப்படின்னு சொன்னான். சொல்லிவிட்டு அப்போ என்ன பண்ணால் டெலீட் கொடுத்துட்டு வாங்கன்ட்டு அவளோட மொபைலும் என்ன மொபைலுன்னு கேட்டான். அப்போ அப்போ வந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் யோசிக்கிறேன், ஆமாம் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் தானே ரைஸ் பண்ண போகிறோம், கம்ப்ளைண்ட்க்கு எதுக்காக மொபைலெல்லாம் என்ன மொபைலெல்லாம் கேட்குறான், என்ன மொபைலில் பண்ணால் என்ன, கம்ப்ளைண்ட் நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு எந்த மொபைலில் பண்ணால் என்னன்னு. அப்போ தான் எங்களுக்கு லேசாக வந்து ஒரு பொறி மாதிரியே தட்டுச்சு. அப்போ தான் என்ன பண்ணோம், உடனே காலை உடனே கட் பண்ணிவிட்டு, ஏன்னா என் மொபைலும் ஸ்க்ரீன் ஆனில் இருந்தது, அவன் மொபைல்லையும் ஸ்க்ரீன் வந்து ஆன்லே, இந்த கேமரா வந்து ஆன்லே இருக்குது, 2 பேர் மொபைலும் கேமரா ஆனில் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், உடனே மொபைலில் இருக்க கேமராவெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைலை ஃபுல்லாக ஆஃப் பண்ணி போட்டுட்டு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கு பயந்துட்டோம் நல்லாவே. அப்புறமா எங்கள் மருமகன் என்ன பண்ணாங்கன்னா, திரும்ப கூகுளில் போய் அந்த நம்பரை போட்டு பார்த்தா அது ஒரு ஸ்கேமர் நம்பர் அப்படின்னு இருந்தது. ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய பேர் அந்த நம்பரில் ஏமாந்துருக்காங்க. வார்ன் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படின்னா
ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்தே போட்டிருக்காங்க, இந்த நம்பர் வந்து ஸ்கேமர் நம்பர்னு சொல்லி. இது தெரியாமல் நாங்கள் போய் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நாங்களே போய் ஸ்கேமர்கிட்ட விழுந்துட்டோம். இப்போ இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னா, அப்புறம் அதில் ஒரு சில சொல்யூஷன்லாம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இப்படிலாம் பண்ணுங்கள், இப்படிலாம் பண்ணால் இதில் உங்கள் மொபைல் எதுவும் ஆகாது, உங்கள்கிட்ட இருந்து அவன் எதுவும் திருட முடியாது அப்படின்லாம் சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க. போட்டதுனால அவங்க மொபைலை ஃபுல்லாக ரீசெட் பண்ணிட்டோம். எதுக்கு நம்மளுக்கு தலைவேதனைன்னு சொல்லி அவளும் அவன் மொபைலில் ரீசெட் பண்ணிட்டா, நானும் அதே மாதிரி பண்ணிட்டேன். இதில் என்னென்னா, நாங்கள் இப்போ தான் மூணார் போயிட்டு வந்தோம். மூணார் போயிட்டு வந்த மறுநாள்லேருந்து நான் வீடியோலாம் போடலாம் அப்படின்னு தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அவன் மொபைலும் இப்போ எப்படி இருக்குன்னா, கடையிலேருந்து புதுசாக வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஒன்றுமே இல்லை எங்கள் மொபைலில். அதுக்கப்புறம் ரெக்கவரிக்காக நம்ம ரெக்கவர் பண்ணோம் இல்லையா, நம்ம மொபைலில் ரெக்கவர் பண்ணும்போது கூட எனக்கு வந்து பயமாக இருக்குது. எப்படின்னா, அவன் என்னெல்லாம் பண்ணி வச்சுருந்தானோ அதுவும் ஆல்ரெடி இருக்கும் இல்லையா, ரெக்கவர் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து ரெக்கவர் ஆகிடுமோன்னு ஒரு பயமாக இருக்குது. அதுக்கு பயந்துட்டு ஒன்று முக்கியமாக கான்டாக்ட்ஸ் தான் நமக்கு வேணும், அது எடுத்துக்கிட்டோம். ஒரு சிலது நமக்கு தேவையானது எதுவோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நாளும் பயந்து நானாவது இந்த ஒரு 2-3 நாள் கழித்து இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட பயந்துட்டு நிறைய இதை வந்து மொபைலில் ஆன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கா. ஏன்னா என்னை விட அவள் மொபைலில் தான் அதிகமாக பண்ணினாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஸ்க்ரீன் ஷேர் வித் லைவ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து அடிக்கடி எனக்கு ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ கூட நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட எனக்கு அந்த மாதிரி நடுவில் வந்துகிட்டே இருந்தது. இது வந்து எனக்கு பயமாகவே இருக்குது. இது உண்மையாகவே மொபைல்லேருந்து தான் வருதா, இல்லைனா இந்த மாதிரி ஸ்கேமர் ஏதாவது பண்ணுறானோ, எனக்கு இன்னும் கூட இந்த பயம் வந்து போகவே இல்லை. இன்னுமே என் மொபைல் அந்த மாதிரி வரும்போது எனக்கு பயமாகவே இருக்குது. தைரியமாக என்னோடய மொபைலை முன்னாடி மாதிரி எனக்கு இப்போ யூஸ் பண்ணவே முடியல. எது வந்தாலுமே இது வந்து உண்மையாகவே அவங்க தான் அனுப்பியிருக்காங்களா, இது அந்த மெசேஜ் தானா, இதை நம்ம ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு பயந்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனையோ ஃபுல்லாக ரீசெட் கொடுத்துருந்தும் கூட எனக்கு இந்த பயம் இன்னுமே போகவே இல்லை. இதனால் வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நாம் கூகுளில் தான் கண்டிப்பாக எல்லாருமே நமக்கு ஏதாவது ஒன்று தெரியலனா கூகுளில் தான் நம்ம போய் தேடுவோம். அந்த மாதிரி நம்ம தேடும் பொழுது ரொம்ப பார்த்து அது உண்மையான நம்பர் தானே, நம்ம உண்மையானது தான் போய் எடுக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்த்து எடுக்கணும். இப்போ கஸ்டமர் கேர் நம்பரேனா கூட அதில் எப்படி வரும்னா, எண் 1 எழுத்தவும் எண் 2 எழுத்தவும் அப்படின்னு சொல்லி தான் கஸ்டமர் கேர் நம்பர் வரும் இல்லையா. அப்போ திருடங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த மாதிரி கூட செட் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ ஒருத்தன் டைரெக்டாக கால் எடுத்து பேசினாலே அந்த மாதிரி இல்லாமல் இதே மாதிரி 1 2 எழுத்தும் 3 எழுத்துமோ அந்த மாதிரி சொல்லி கூட அவனுங்க அந்த மாதிரி கூட, ஏன்னா இவ்வளோ பண்ணுறவனுங்க இதையும் செய்வானுங்க. அதனால நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் ஷேர் பண்ண சொல்லும்பொழுது யார்கிட்டையும் என்ன இந்த மாதிரி கஸ்டமர் கேர்லலாம் ஸ்க்ரீன்லாம் ஷேர் பண்ண சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் சொல்லும்பொழுது நாங்கள் மடத்தனமாக இந்த மாதிரி பண்ணினதை நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா யோசித்து இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா யோசித்து பண்ணுங்கள். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க நிறைய மெமரி வந்து நம்மக்கிட்ட இருந்து போயிடும். இதே மாதிரி நம்ம கூகுளில் தேடும்பொழுது இப்போ நான் ஒரு நம்பரை தேடனா அந்த நம்பருக்கு கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட்ஸ் ரிவ்யூ அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போய் பார்க்கணும். பார்த்துட்டு நான் ஒவ்வொரு தடவையும் கூட ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட கீழே போய் என்ன போட்டிருக்காங்க, இந்த பொருளை பற்றி என்ன போட்டிருக்காங்க, அது ஒரு 10 ரூபா பொருளாக இருந்தால் கூட 1000 தடவை பார்ப்பேன். கீழே வந்து இதுக்கு என்ன போட்டிருக்காங்க, இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நான் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அதுக்குள்ளே போவேன். ஒரு ஆப்பில் போக மாட்டேன், 4-5 ஆப்பில் போய் பார்ப்பேன். 4-5 இடத்துல அதனுடைய ரேட்டை வந்து நான் மேட்ச் பண்ணி பார்ப்பேன். இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் நான். ரொம்ப சுலபமாக நானே போய் நான் ஏமாந்தது இல்லாமல் அவளையும் கூட இழுத்து விட்டு ரொம்ப தலைவேதனையாக போச்சு. எனக்கு இன்னும் கூட இல்லை, என்ன சொல்கிறது, இதுலேருந்து நாங்கள் வெளியே வரலன்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாம் மொபைல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மொபைல் வந்து இன்னொரு கண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்மளை பார்த்துட்ருக்க இன்னொரு கண் இது. அதனால் வந்து மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் எடுக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இவ்வளோத்துக்கும் காரணமான அந்த டெலிவரி பாய் வந்து ஒரு 3 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வர்றாரு. எனக்கு அவரை பார்த்த உடனே ஒரே ஷாக்கு. என்னென்னா, அவர் வந்து என்ன சொன்னார்னா, மேடம் நான் ரொம்ப நேரமாக அங்கே நின்று கால் பண்ணேன், அவங்க வந்து கால் வந்து அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுட் டெலிவரி வந்து எனக்கு இன்னும் வரவே இல்லை அப்படின்னு அவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க. இவர் வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இதை நம்பணுமா வேண்டாமானே தோணலை. எனக்கு வந்து நாங்கள் இந்த இதில் இருக்கிற ஃபோனு அப்போ தான் எங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு பயத்தில் உட்காந்துட்ருக்கோம். அந்த டைமில் இவர் வந்ததுனால எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவர்கிட்ட வந்து கேட்டேன், என்ன ஏன் சார் வந்து ஃபோன் வந்து அங்கே பக்கத்தில் யார்கிட்டயாவது வாங்கி எனக்காவது பண்ணலாம் இல்லை அப்படின்னா, அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல வந்து கால் வந்து என் மொபைல்லேருந்து போகல மேடம்,
நான் வேறு ஒருத்தவங்க கிட்டேருந்து ஃபோன் நம்பர் போட்டு அவங்களுக்கு கால் பண்ணேன். அவங்க வந்து எடுக்கலை அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க எடுக்கல, நீங்கள் எனக்கு பண்ணியிருக்க வேண்டியது தானே சார் அப்படின்னு சொன்னால், இல்லை மேடம் நான் அவங்களுக்கே ரொம்ப நேரம் பண்ணேன்னா கிடைக்கவே இல்லை, எடுக்கவே இல்லை அவங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஃபுட்டு அங்கேயே வாட்ச்மேன்ட்ட கொடுத்துட்டு நான் காசு வாங்குறதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லி அங்கேருந்து திரும்ப இங்கே வந்திருக்காரு. எனக்கு இது உண்மையாகவே இவர் ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுகிறாரா, இல்லைனா பார்க்க அவர் எப்படி இருக்காருன்னா, இந்த கமல் படத்தில், மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் பீம் பாய் பீம் பாய்ன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அப்படி இருக்கார். எனக்கு இந்த மாதிரி ஒன்றும் நடந்ததே கிடையாது. ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரிட்டர்ன் வந்து கால் நான் எவ்வளோ பண்ணாலும் அட்டன் பண்ணாமலாம் இருந்திருக்காங்க. ஆனால் ஃபுட்டு கொடுத்துட்டு திருப்பி காசு வாங்குறதுக்காக வந்தது இவர் தான் முதல் தடவை. எனக்கு இவரை நம்பலாமா வேணாமான்னு தெரியல. அப்புறம் வந்து யாராவது இப்படி செய்வாங்களா? ஃபுட்டு கால் எடுக்கலைன்னா ஒன்று அவருக்கு மொபைல் சரியில்லைனா கூட அக்கம் பக்கத்தில் யார்ட்டையாவது வாங்கி தானே பண்ணுவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, ஃபுட்டை வாட்ச்மேன்ட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து காசு வாங்குறதுக்காக திருப்பி 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்காரு. காசு வந்து எவ்வளோ தெரியுங்களா? ஒரு 93 ருப்பீஸா, 67 அவ்வளோதான் வந்தது எனக்கு. அந்த 67 ரூபாய்க்காக அவர் போயிருக்காரு, திருப்பி வந்திருக்காரு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்பலாமா வேணாமா, இவர் பண்ணுறது உண்மையா பொய்யா, எனக்கு நாங்களே அப்போ தான் ஏமாந்து போய் உட்காந்துருக்கோம். எனக்கு இதையும் யோசிக்க டைம் இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டேன், முதல்ல இவர்கிட்ட காசை கொடுத்து விட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த காசுக்காக அவர் அவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னு சொல்லி முதல்ல நான் அப்படி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கிறேன், எந்த மனுஷனாவது இப்படி இருப்பானா அப்படின்னு சொல்லி அப்படி உட்காந்து யோசிக்கிறேன். உண்மையாகவே இவர் எங்களுக்கு இவர் மேலே கூட கொஞ்ச நேரத்தில் சந்தேகம் வந்துருச்சு. இல்லைன்னா வந்த மனுஷன் இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தா இந்த ஒரு ப்ராப்ளம்லாம் வராமல் இருந்திருக்கும்ல அப்படின்னு கூட தோணுச்சு. ஒரு பக்கம் அவர் மேலே கோபமும் வந்தது. இந்த மாதிரிலாம் நாங்கள் அன்றைக்கி அந்த நாளே எங்களுக்கு நல்லாவே முடியவே இல்லை.